இயேசுவின் வல்லமை என்றும் மாறாத வல்லமை, உன்னை காத்திடும் வல்லமை, ஓடி வா என் மகளே. கர்த்தர் நல்லவர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் ஆராதனையிலையும் உங்களை காண்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்து என்னுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஆவியானுடைய பிரசனம் நீங்கள் இருக்கிற இடங்களிலே, உங்களுடைய கூடாரங்களிலே உங்களை நோக்கி நிரப்பும்படியாக ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். தொடர்ந்து ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்பா. நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களுடைய வாழ்க்கையிலே வறண்டு போயிருக்கிற வாழ்வை ஆண்டவரே நீரூற்றை காணப்பட உம்மாலே மாத்திரம் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் செய்ய நினைத்ததை தடைவிடாதபடிக்கு நீர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பஞ்ச காலத்துடையும் போஷிக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், தந்தையே
உம்மை மாத்திரம் நம்புகிறோம். உம்மிடத்திலிருந்து மாத்திரம் நாங்கள் நன்மைகளை அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். அப்பா கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்று கூட குறைவுபடாதபடிக்கு இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிறைவாக்கி தருவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை தேற்றுகிறதாய், எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்குகிறதாய் சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you Lord. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். கடந்த வெள்ளிக்கிழமையிலே ஏன் வீட்டு வாசலிலே பாவம் படுத்திருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட பாவத்தை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மையெல்லாம் மீட்டார் என்று சொல்லியும், வாசல் படியில் நின்று தட்டுகிறேன் என்று ஆண்டவர் நம்மை அழைப்பதையும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக ஆபேல் காயின் 2 பேரினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை சற்று விரிவாக பார்க்கலாம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பின்னாடி அதற்கு அருகாமையில ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரே குடும்ப சூழ்நிலையிலே ஆபேலும் காயினையும் ஆதாமும் ஏவாளும் வளர்த்திருக்க வேண்டும். 2 பேருமே ஒரே குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள் தான். காயின் என்ற பெயருக்கு ஆளுகை செய்கின்றவன், ஆனால் ஆபேல் என்ற பெயருக்கு சுவாசம் என்று பெயர். அவனுடைய தொழில் ஆடு மாடு மேய்த்தல். காயினுடைய தொழில் விவசாய தொழில். இந்த உலகத்திலே முதல் தோன்றிய தொழில் விவசாய தொழில்தான். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் தோட்டத்திலிருந்து அனுப்பி, தோட்டத்தில் இருக்கிற பொழுதும் அவர்களுக்கு விவசாய வேலையை கொடுத்தார். தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பின பின்னாடியும் நீங்கள் விவசாய வேலை செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அனுப்பினார். எனவே முதலாவது தொழில் விவசாய தொழில்தான். இரண்டாவது இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தொழில் எது என்று சொன்னால் அதான் பிளாக் ஸ்மித், இரும்பு வேலைகள் செய்கின்ற தொழில். மூன்றாவது ஆடு மாடு மேய்த்தல் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் மேய்ப்பராய் இருக்கிறார். எனவே இந்த மேய்ப்பர்களிடத்திலே அவருக்கு ஒரு கரிசனை உண்டு. மேய்ப்பர்களிடத்திலே அவருக்கு ஒரு அன்பு உண்டு. எப்படி இன்றைக்கு பாஸ்டர்கள் மேய்ப்பராய் சபையை நடத்தி வருகிறார்களோ அது போல மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களிடத்திலே ஆண்டவருக்கு ஒரு அன்பு உண்டு. அவர் பிறந்த செய்தி கூட லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 to 11 வரை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இரவிலே மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு மகிமை காணப்படுகிறது, வெளிச்சம் காணப்படுகிறது. அவர்கள் பயந்தார்கள். தெய்வ தூதன் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முதலாவது அறிவிக்கப்பட்ட நபர்கள் மேய்ப்பர்கள். ஆபேல் அந்த மேய்ப்பின் தொழிலை செய்து வந்தான். 2 பேரும், அதாவது ஆதாமும் ஏவாளும் தன் பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே வளர்த்திருப்பார்கள். ஆபேலும் காயினும் ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தவர்கள். ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது.
அதில் வேத பகுதி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமானால், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதுல பாருங்க, அருமையான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆபேலையும், முதலாவது ஒரு மனிதனை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். காணிக்கை இரண்டாவது பட்சம்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் அங்கீகரிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? தலையீற்றுகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். தலையீற்றுகளில் கொழுமையானவைகள், பெஸ்ட். ஆண்டவருக்கு கொடுப்பது பெஸ்டா இருக்க வேண்டும். கவனிங்க, ஆபேலை அங்கீகரித்தார் முதலாவது. இரண்டாவது, காயீனை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயீனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். காணிக்கையினுடைய அளவுகளை கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 to 44 வரை வாசிப்போமானால், ஏழை விதவை தாய் ஆண்டவருக்கு காணிக்கையாக 2 காசை காணிக்கை பெட்டியிலே போட்டார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு அருகாமையிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், பெரிய பெரிய ஆட்கள், பணக்காரர்கள் அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக காணிக்கை போட்டிருப்பார்கள். காணிக்கை அதிகமாக கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா கவனிக்கணும். அதற்காகத்தான் நான் முதலே சொன்னேன், ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். முதலாவது, காணிக்கை கொடுக்கிற மனிதன் அங்கீகரிக்கப்பட்டவனாய், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய் இருக்க வேண்டும். எனவே காணிக்கையினுடைய அளவுகள், காணிக்கையினுடைய வித்தியாசங்கள், அதை வைத்து தேவன் முடிவு பண்ணுகிறவர் அல்ல. இங்கே அந்த விதவை தாய் 2 காசை போட்டால் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக தன் ஜீவனத்திற்கு உண்டானதை போட்டாள். அதை ஆண்டவர் அதிகமாக போடப்பட்டதாக அவர் கருதினார். தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டு விட்டாள். நாளைய தினத்தை குறித்து அவளுக்கு உணவைக்கோ உடைக்கோ கவலை இல்லை. ஏனென்றால், நான் கொடுக்கிறது கர்த்தருக்கு, கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இயேசு கொடுக்கிற காணிக்கை கொடுக்கிறவர்களின் காணிக்கைகளை அல்ல, காணிக்கை கொடுக்கிறவர்களின் உள்ளங்களை பார்க்கிறார். காயீனுடைய காணிக்கையும் காயீனும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆபேலினுடைய காணிக்கையும் ஆபேலும் அங்கீகரிக்கப்பட்டார்கள். ஏன் இந்த பாரபட்சம் வந்தது? 2 பேருமே சேர்ந்து வந்திருக்க கூடும். 2 பேருமே சேர்ந்து வந்திருக்க கூடும். வேத புத்தகம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொன்னார். கொர்நேலியுவிடத்திலே பேதுரு சொன்ன வார்த்தை இது. தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அப்படியே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் ரோம திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிற பொழுது ரோமர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல.
ஏன் காயினை அங்கீகரிக்கவில்லை? அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாம் சற்று நேரம் 2 பேரை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசப்படுகிறவனாயிருக்கிறான். இந்த ஆபேலனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிரதானமான காரணம், முதல் காரணம், அவன் விசுவாசத்தோடு காணிக்கை கொண்டு வந்தான். விசுவாசத்தோடு காணிக்கை கொண்டு வந்தான். லாசர் மரித்து போய்விட்டான். அவனுடைய உடல் கல்லறைக்குள்ளே இருக்கிறது. மார்த்தாள் மரியாள் 2 பேரும் கல்லறைக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு இந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரையும் பொருட்படுத்தாதபடி சொன்ன ஒரு காரியம், மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாருமே என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்ன செய்தி, அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேல் விசுவாசத்தோடு காணிக்கை கொண்டு வந்தான். 2வது மேன்மையானதை கொண்டு வந்தான். நான் வேதத்தில் வாசிக்கிற பொழுது கொழுத்ததில் சிறந்ததை கொண்டு வந்தான். மேன்மையான காணிக்கையை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பதில் பெஸ்ட் தான் கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுப்பதிலே பழுது இருக்கவே கூடாது. 3வது, ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வாசித்தோமானால், நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் நீதிமான்கள் ஆகும்படிக்கு. நீங்க வேதத்தை கிட்டத்தட்ட பலர் பல பிரிவாக பிரித்து பிரசங்கிக்கிறார்கள். அதுல குறிப்பாய் ஒரு 4 பகுதியை எடுத்துக்கொண்டோமானால், ஆதாமில் இருந்து மோசேயினுடைய காலம் வரை ஆண்டவர் அவரவர்கள் மனச்சாட்சிக்கே விட்டுவிட்டார். அது மனச்சாட்சியின் காலம். மோசேயிலிருந்து யோவான் வரை அது நியாயப்பிரமாணத்தின் காலமாயிருந்தது. அதற்கப்புறம் 3.5 ஆண்டு காலங்கள் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் காலங்கள். அதற்கு பிறகு இப்பொழுது நாம் கிருபையின் காலங்களுக்குள்ளே இருக்கிறோம். அப்ப நீதிமான் ஆகும்படிக்காக ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, பின்பு அவர் என்றால் இயேசு கிறிஸ்து அவளை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் தாவீது செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார்.
எங்க பழைய ஏற்பாட்டில் நல்ல கவனிங்க, ஆபேல் சாட்சியாக நிற்கிறான். இங்க புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டிலே இருந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய பார்வையிலே சாட்சி கொடுக்கிற சூழ்நிலைகளிலே நாம் வாழ்கிறோமா? தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற வாழ்க்கைக்குள்ளே நாம் வாழ்ந்து வருகிறோமா? சிந்தித்து பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஐயும் 2ஐயும் வாசிப்போமானால், பவுல் இஸ்ரவேலரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். என்ன தெரியுமா? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று சொல்லி அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் என்றான். நீதிமான் என்று ஆபேல் சாட்சி பெற்றான். 4வது, மரித்தும் பேசப்படுகிறவன். மரித்த பின்னாடியும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, க்ளோரி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தம் என்று அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை மீட்டது. ஆபேலுடைய இரத்தத்தினாலே மீட்பு இல்லை, ஒரு ஜீவன் பறிபோனது, அவ்வளவுதான். ஆனால் அது தேவையில்லாமல் பறிபோனது. ஆனாலும் கூட மரித்தும் பேசப்படுகிறவனாய் ஆபேல் இருந்தான். அடுத்த காரியம், தாழ்மை உள்ளவன். நல்லா கவனிக்கணும், தாழ்மை உள்ளவன். நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்பீர்களானால், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் தன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொல்லி காயினிடத்துல பெருமை பேசவில்லை. பாரு, நான் எவ்வளவு வசதியா இருக்கேன், என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார், உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அப்படி சொல்லவே இல்லை. தன்னை தாழ்மை உள்ளவனாய் தாழ்த்தினான். அடுத்த காரியம், நல்லா கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பகுதியில் ஒன்று, ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தருக்கு பிரியமானவனாய் அவன் வாழ்ந்திருக்க கூடும். ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். சங்கீதக்காரன் 40:8 சொல்லுவான், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவன். அடுத்த காரியம், இரத்த சாட்சிகளிலே முதன்மையானவன். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னாடி இரத்த சாட்சிகளிலே ஸ்தேவான் முதன்மையானவன். பழைய ஏற்பாட்டிலே இரத்த சாட்சியாய் மரித்த ஒருவன் ஆபேல். இந்த குணாதிசயங்கள் நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். ஏன் ஆபேலை ஏற்றுக்கொண்டார்? அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். விசுவாசத்தோடு காணிக்கை செலுத்தினான். மேன்மையானவைகளை கொண்டு வந்தான். தன் உள்ளத்திலே நீதிமானாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறான். மரித்தும் பேசப்படுகிற சூழ்நிலைக்கு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன். தாழ்மை உள்ளவன், கர்த்தருக்கு பிரியமானவன், இரத்த சாட்சிகளிலே முதன்மையானவன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக நாம் காயினை பார்ப்போம்.
காயீனுடைய வழி பாவ வழி. யூதாவின் புஸ்தகம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயீனுடைய வழியில் நடந்து. பாருங்க, பாவ ஜனங்களை குறித்து அங்கே வேதம் பதிவு செய்கிறது. காயீனுடைய வழியிலே நடக்கிறவர்கள் பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடுகிறவர்கள், கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். காயீனுடைய வழியிலே நடந்தவர்கள். ஆண்டவர் காயீனுக்கு தண்டனை கொடுத்த பின்னாடி அவனுடைய சந்ததியை குறித்துதான் வருகிறது. வேதத்திலே எபிரேய வழக்கத்தின் பிரகாரம் ஆண்களுடைய பெயரை சொல்லி குழந்தை பெற்றதை வேத புத்தகம் சுட்டிக்காட்டும். ஆனால் இங்க வித்தியாசமாய் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஏவாள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று என்று இருக்கிறது. 2வது வசனத்திலே ஆபேலை பெற்றாள் என்று இருக்கிறது. 25வது வசனத்திலே அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்து வாசித்தீர்களானால் பூரா வம்ச வரலாறு. சிலருக்கு இந்த வம்ச வரலாறை பாஸ் போட்டுருவாங்க, அதை படிக்கிறதுக்கே முடியாது. என்ன போட்டு பெரிய அவங்க குடும்பத்தை படித்து நம்ம என்ன ஆக போதும்பாங்க. அதில் ஒரு செய்தி இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும், அதை பிற்காலத்திலே நாம் பார்க்கலாம். காயீனுடைய வழி பாவ வழி. 2வது சுயநீதியை தேடுகிறவன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே எப்படி என்றால் தேவநீதியை அறியாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவநீதிக்கு கீழ்ப்படியாதவர்கள். நான் வெள்ளிக்கிழமை செய்தியிலே சொல்லியிருந்தேன், காயீனுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆபேலை கொலை செய்வதற்கு முன்பதாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை அவன் நழுவ விட்டான். காரணம் என்ன தெரியுமா? சுயநீதியை தேடுகிறவன். 3வது காரியம், பொல்லாங்கனால் உண்டானவன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயீன் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டானவன். 4வது பாருங்க, அன்பில்லாதவன். இந்த மனச்சாட்சியின் காலங்களிலே சகோதர பாசங்கள் அதிகமாக வலியுறுத்தப்படாட்டாலும், நியாயப்பிரமாணங்களின் காலத்திலே சகோதர பாசம் அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. கிருபையின் காலங்களிலே சபைதான் சகோதர பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த மனச்சாட்சியின் காலத்தில அவனிடத்துல, அதாவது காயீனிடத்துல அன்பு இல்லை, சகோதர பாசம் இல்லை. 5வது காரியம், கொலை செய்துவிட்டு நிற்கிறவனை பார்த்து ஆண்டவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்.
இந்த உலகத்திலே பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களே, மனிதர்களே, ஆண்டவர் ஒரு தரம் அல்ல, பல தடவை உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார். காயீனுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். எப்படி தெரியுமா? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று காயீனிடத்தில் கேட்கிறார். இப்ப காயீனுக்கு இது சந்தர்ப்பம் கொடுக்கிறதாகத்தான் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நன்மை செய்யாமல் அவனை கொலை செய்து விட்டேன், என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் மன்னிப்பு கோரி இருப்பான். ஆனால் மனம் திரும்பி இருப்பான். ஆனால் நோத் என்ற தேசத்திற்கு அவன் துரத்தப்படுகிறவனாய் இருந்திருக்க மாட்டான். எனவே இது இரண்டாவது சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுத்தார் ஆண்டவர். அவனிடத்திலிருந்து என்ன வருகிறது? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுதான் 5வது காரியம், ஆணவ பேச்சு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்து விட்டான். இப்ப 9வது வசனத்திற்குள்ளே நாம் வருவோமானால், கர்த்தர் அதான் சொன்ன ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். பாருங்க, கொலை செய்தவனை கூட தேடி வருகிறார் ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த காலத்திலே அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தனவன். ஆனா அவனை தேடி ஆண்டவர் வந்து, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ ஊழியர்களை அவமானமாக துன்புறுத்தும்படி பேசுகிறவர்களை எல்லாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். 9வது வசனத்துல காயீனுடைய ஆணவ பேச்சு வெளிப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் காயீனை நோக்கி, ஆண்டவருக்கு தெரியும் இவன் கொலை செய்துட்டான்னு தெரியும், ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார் மனம் திரும்ப. ஆபேல் எங்கே? அதுக்கு காயீன் பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், நான் அறியேன் ஆண்டவரே, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? நினைச்சிட்டான் நம்ம செய்தது, நம்ம போட்ட நாடகம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் போட்ட எல்லா திட்டமும் ஆண்டவருக்கு தெரியும். உங்க பிளான் எல்லாம் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே உங்களுக்கு பதில் கொடுப்பார். அதற்குள்ளாக மனம் திரும்பி விடுங்கள். சொல்றேன் பாருங்க, என் சகோதரனை நான் பார்க்கவில்லை. வயல்வெளியிலேதான் கொலை நடந்தது, பார்க்கவில்லை. மாத்திரம் சொல்றான், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? காயீனை பார்த்து ஆபேல் எங்கே என்று கேட்ட பொழுது பதில் வருகிறது பாருங்க. நான் அறியேன், நான் பார்க்கல, அவனுக்கு என்ன நான் காவலாளியோ? அந்த காவலாளியோ என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு நானா பொறுப்பு. நல்ல கவனிக்கணும். மறைவான காரியம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் நான் 2வது சந்தர்ப்பம் ஆண்டவர் காயீனுக்கு கொடுத்தார் என்று சொன்னேன். கடைசியாக காயீன் முதல் சாபம் பெற்றவன். உங்களுக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்ல ஆதாமும் ஏவாளும் அல்லவா முதல் சாபம் பெற்றவர்கள்னு நினைக்கலாம். நீங்க வேத புத்தகத்தை தெளிவாக வாசித்தீர்களானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே
பூமியைத்தான் ஆண்டவர் சபித்தார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆனா இங்கே காயினை சபித்தார். நல்லா கவனிக்கணும். இங்க யார சபிக்கிறாரு? காயினை சபிக்கிறார். முதல் சாபம் பெற்ற மனிதன். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பலருக்கு குழப்பம் இருக்கலாம். எப்படி குழப்பம் இருக்கும்? ஏன் ஆண்டவர் காணிக்கையில இந்த பட்சபாதம் காட்டினார் என்று நான் அதற்காகத்தான் சொன்னேன். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை என்று பவுல் சொல்லி இருக்கிறார், பேதுரு சொல்லி இருக்கிறார், அநேக தேவ மனிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆபேலினுடைய காரியத்திலே ஆபேலை ஏற்றுக்கொண்டார். அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அவன் விசுவாசத்தோடு காணிக்கை செலுத்தினான், மேன்மையானதை செலுத்தினான், நீதிமானாய் வாழ்ந்து வந்து செலுத்தினான். மரித்தும் வீசப்படுகிறவனாய் இருக்கிறான். தாழ்மை உள்ளவன். எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் சரி, முதல்ல உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமானவன் ஆபேல் இரத்த சாட்சிகளிலே மனச்சாட்சியின் காலத்திலே முதன்மையானவன். ஆனால் காயின் அவன் பாவ வழியிலே வாழ்ந்தவன், சுயநீதியை தேடினவன், பொல்லாங்கனால் உண்டானவன், சகோதர அன்பில்லாதவன், ஆணவ பேச்சை ஆண்டவரிடத்திலேயே பேசுகிறான். அப்ப மனுஷரிடத்துல எப்படி பேசியிருப்பான் பாருங்க. கிடைத்த சந்தர்ப்பத்தை 2 முறை நழுவ விட்டு விட்டான். முதலாவது சாபம் பெற்ற மனிதனாய் மாறினான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலை ஏற்றுக்கொண்டதை போல, அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டதை போல, உங்களையும் உங்கள் குடும்பத்து பிள்ளைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த செய்தியை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக தருகிறோம். கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளையாய் மாறுங்கள். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற பிரகாரம் காணிக்கை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது நன்மையாய் இருக்கும். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, விசேஷமாக ஆண்டவரே, கடந்த 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை கொண்டாட முடிந்ததோ முடியவில்லையோ, ஆனாலும் தொழிலாளர்களுக்காக நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். அன்றாடம் உழைக்கிற வர்க்கத்தினருக்காக, மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன்கள், போலீஸ் அதிகாரிகள், காவலர்கள், தன்னார்வலர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள், சிறு குறு வியாபாரிகள், சிறு குறு விவசாயிகள், அன்றாடம் தங்களுடைய பணியை சின்ன சின்ன வியாபாரம் செய்து வாழ்கிறவர்கள், கல்லுடைப்போர், சுமை சுமப்போர், இப்படி தொழிலாளர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும், நினைவு கூறும், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி தாரும், அவர்களை அங்கீகரியும். ஆபேலை அங்கீகரித்ததைப் போல தேவன் ஒவ்வொரு பிள்ளையும் அங்கீகரியும். சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிலை மாறும், நீங்கள் கலங்க வேண்டாம். எல்லா சபை பாஸ்டர்களுக்காக, எல்லா சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். The Lord has been mindful of us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம் தேசத்தை நினைத்திருக்கிறார். இதுவும் கடந்து போகும். கர்த்தரோ தம் கரங்களை நீட்டி ஆவலாய் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், நீதிமானாய் வாழ்வோம், ஆண்டவரிடத்தில் சாட்சி பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே,
ஆமென். ஆமென்.